இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேசு. ஸோ வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? எருமை சேனல் தான் பார்க்க போறோம். ரிஜிஸ்டர் வீடியோ பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்கங்க. அதையும் மீறி எந்த டாலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. Transparent, I will ask you. Nadula, they were talking about, oh, there is one campaign against you in the Marlam Patronsilla. Is there truth to it? Yes. But ungla na specifica kekkiradhu vandu I'm talking about something more organized. But I didn't know what to make of it. I knew there was a lot of noise about it. Yeah. Saying, that happened. A lot of things. ஓ நடிக்கவே தெரியல, நக்கா அடிச்சிட்டு. லாஸ்டா ஒரு சில மந்த்ஸா பாத்துக்கிட்டீங்கன்னா ரூட் மாஃபியா எக்ஸ்போஸ்ட், இந்தியன் எப்ஸ்டீன் ஃபைல்ஸே இந்த ரூட் மாஃபியான்ற அளவுக்கு இந்த ரூட் மாஃபியான்ற வேற ஆன்லைன்ல நீங்கலாம் அதிகமா கேட்டுருக்கலாம். இந்த கான்டெக்ஸ்ட் தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஆக்ட்ரஸ் பிரியங்கா மோகன் இருக்காங்களே, அவங்க ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களை டார்கெட் பண்ணி ஒரு ட்ரோல் கேம்பெயின் நடத்தப்பட்டது, அதை அக்ரி பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தென் ஆன்லைன்ல சரி இவங்க இதுக்கு முன்னாடி ரூட்ன்ற பிஆர் கம்பெனியோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த ரூட்டா இவங்களை டார்கெட் பண்ணி கேம்பெயின் நடத்துறது, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, ட்ரோல் பண்றதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஆன்லைன்ல பேச ஆரம்பிச்சாங்க. தென் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி இந்த ஆக்ட்ரஸ் ஓவியா இருக்காங்க இல்லையா, அவங்க ரூட் மாஃபியா ஷுட் எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்டோரி போடுறாங்க. தென் திஸ் இஷ்யூஸ் வென்ட் டோட்டலி வைரல். எல்லாருமே அவனுக்கு ஏத்த மாதிரி கண்ணு மூக்கு வாயின்னு வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க, எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாம. அப்ப நீ என்னத்துக்குடா வந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா ஆன்லைன்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சு உண்மையாவே இப்படி எதனாவது நடந்திருக்குதா இல்லையா அப்படின்றத ஃபேக்ட் செக் பண்ண போறோம். ஃபேக்ட் செக். சோ வணக்கம் டோலர்களே, அப்போ ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ரூட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, which is a celebrity management company. சிம்பிளா சொல்லணும்னா இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டேட்ஸை மேனேஜ் பண்றது, ப்ராஜெக்ட்டை சைன் பண்ண வைக்கிறது, முக்கியமா அவங்களோட பிஆர் பாத்துக்கிறது. பிஆர் பப்ளிக் ரிலேஷன்ஸ். இப்போ ரீசெண்டா நம்ம கடந்து வந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிஆர்ன்ற விட அதிகமாவே கேட்டிருப்பீங்க. அதுவும் இந்த டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங், கண்டென்ட் கிரியேஷன் இதெல்லாம் பூமானதுக்கு அப்புறமா பிஆர்ன்ற விட அதிகமா கேட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த பிஆர்ன்ற கான்செப்டை என்ஜிகே, எல்கேஜி போன்ற படங்கள்ல எல்லாம் காட்டியிருந்தாலும் அப்போலாம் அது என்ன கான்செப்ட்னே புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அது வந்து எல்கேஜி போனா கூட கொஞ்சம் பரவாயில்ல, என்ஜிகே படத்தை போனா என்ன காட்டுறாங்கன்னே புரியாம செல்வராஜ் அந்த படமே ஃப்ளாப் ஆச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ இந்த பிஆர் அதாவது செலிபிரிட்டிஸை பப்ளிக் கிட்ட, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ப்ரொமோஷனை பண்றதுதாங்க இந்த ரூட்டோட ஒன் ஆஃப் த முக்கியமான வேலைன்னு சொல்லலாம். சரிப்பா, இப்ப இவ்வளவு மார்க்கெட்டிங் ஏஜென்சி, செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி எல்லாம் இருந்தாலும் இந்த ரூட்டை மட்டும் போட்டு அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூட்டோட ஃபவுண்டர் ஜெகதீஷ் பழனிசாமி, இவர் தான் நம்ம சிஎம் தளபதி விஜய் சார் இருக்கார் இல்லையா, அவர் சினிமால இருந்தப்போ அவரோட மேனேஜர் பிளஸ் அவருடைய பிஆரையுமே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தது இவர் தான். இப்போ சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் இவங்களோட பிஆர் டீமை இவர் தான் மேனேஜ் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் பப்ளிக்கா இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவைலபிளா இல்ல அப்படின்ற காரணத்தால இது எந்த அளவு தூரம் உண்மைன்றது எனக்கு தெரியல. அண்ட் தளபதி விஜய் சாருமே ரூட் ஹேண்டில் பண்ண ஒன் ஆஃப் தி செலிபிரிட்டி தான். சோ இதனாலேயே இப்ப சின்னதா எதனாலும் வந்தாலும் போட்டு பொளக்குறானுங்க. அண்ட் இந்த ரூட் இருக்குதுல, இதுதான் சவுத் இந்தியன் பேஸ் பண்ண ஒரு பாப்புலரான ஒரு செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லலாம். பிகாஸ் யூசுவலாவே செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்றது நார்த் சைடுல தான் அதிகமா இருக்கும். சோ சவுத் இந்தியா பேஸ் பண்ணி நம்ம கோலிவுட் ஆர்டிஸ்ட மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கம்பெனி இதுன்றதுனால மாஃபியான்ற அளவுக்கு எல்லாம் போட்டு பொளக்குறானுங்க. சோ இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆன்லைன்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு ரூட்டை விட்டு வெளியே வரவங்க மேல டார்கெட் கேம்பெயின் நடத்தப்படுதா, நடத்தப்பட்டிருக்கா அப்படின்றதுக்கான ஃபேக்ட் செக் தான் பண்ண போறோம். சோ நாம பிரியங்கா மோகன்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அவங்க தான் இந்த இஷ்யூ முதலாவது ஆரம்பிச்சு விட்டது. சோ அங்க இருந்தே ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரூட்ல இருந்து வெளியே வந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்க போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூட்டோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதுல அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ ஆல்ரெடி அதுல லிஸ்ட் பண்ணப்பட்ட, அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணப்பட்ட செலிபிரிட்டிஸோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு இவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்கப்பா, இப்போ இல்ல அப்படின்ற அசம்ஷனுக்கு வர போறோம். அப்படி பாத்தீங்கன்னா இந்த பிரியங்கா மோகன் இருக்காங்க இல்லையா, இவங்களுமே அந்த செலிபிரிட்டி லிஸ்ட்ல இருந்தவங்க தான். ஆனா இப்போ இல்ல. அது எப்படி ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட இதே வெப்சைட்ல பிராண்ட் கொலாபரேஷன் ஒரு
செக்ஷன் இருக்கும். அதுல போய் பாத்தீங்கன்னா என்ன போட்டிருப்பாங்கன்னா we at the root help create develop and deliver the opportunities for our clients அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு ரூட் மூலமா பண்ணப்பட்ட பிராண்ட் கொலாபரேஷன்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் அதுல லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுல போய் பாத்தீங்கன்னா பிரியங்கா மோகன் பண்ண பிராண்ட் கொலாபரேஷன் இருக்குது. அதுல அவங்க லாஸ்டா பண்ணதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா யார்லின்ற ஒரு பிராண்டுக்கான ப்ரொமோஷன் வீடியோ பண்ணிருப்பாங்க. இப்போ அப்படியே அந்த ப்ரொமோஷனை யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா 2 வருஷத்துக்கு முன்னால which is 2024 அத பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கப்புறமா இந்த ரூட் மூலமா எந்த ஒரு பிராண்ட் கொலாபரேஷனும் இல்ல அப்படின்ற அசம்ஷனுக்கு வரலாம். இப்போ இந்த 2024 ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே இந்த பிரியங்கா மோகனோட ட்ரோல்ஸ் எல்லாம் எப்போ ஆரம்பிச்சது, அதாவது இந்த இன்டர்வியூல சொல்றாங்க இல்லையா டார்கெட் கேம்பெயின் டார்கெட் ட்ரோல்லாம் ஆரம்பிச்சதுன்னு, அது எப்போ ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது கேப்டன் மில்லர் படத்தை போட்டு என்னடா பச்சை குழந்தைய கூட்டிட்டு வந்து கையில கன்லாம் கொடுக்குறீங்க, அக்கா கன்னோட நிக்கிறத பார்த்தா காமெடியா இருக்குடா அப்படின்னு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாருங்க. தென் அதுக்கப்புறமா சூர்யா பாத்துக்கிட்டீங்கன்னா பிரியங்கா மோகன் தான் ஹீரோயினா பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா கோல்டன் ஸ்பேரோ சாங் வந்தது. அதுல அவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் போட்டு புலக்க ஆரம்பிக்கிறது, நீ ஏன் அடிக்கிறோம் எதுக்கு அடிக்கிறோனே தெரியாம நீ எல்லாம் நடிக்கவே தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, பிரியங்கா மோகன் தான் அடிப்பா. இப்போ இந்த ட்ரோல்லாம் ஆரம்பிச்ச கேப்டன் மில்லர், சூர்யா சாட்டர்டே அண்ட் இந்த கோல்டன் ஸ்பேரோ சாங் இது மூணுமே ரிலீஸ் ஆன இயர் எதுன்னு பாத்தீங்கன்னா அதே 2024. நான் உண்மையிலேயே 2 படத்துலயும் எப்படி நடிச்சாங்கன்னு தெரியும். இதே மாதிரி அந்த செலிபிரிட்டி லிஸ்ட்ல இல்லாம கொலாபரேஷன் லிஸ்ட்ல மட்டுமே இருக்கக்கூடிய இன்னொரு ஆக்ட்ரஸ் தான் இந்த சம்யுக்தா மேனன். இவங்க யாருன்னா ரீசன்ட்டா அந்த பாலையாவோட அகண்டா 2 வந்துச்சு, அதுல எல்லாம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுமே ரூட்ல இருந்து வெளியே போனவங்க தான். இப்போ இவங்க பண்ண லாஸ்ட் கொலாபரேஷன் பாத்தீங்கன்னா டாக்டர் வாஷ் அப்படின்ற ஒரு பிராண்டுக்கு பண்ணிருக்காங்க. பட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் டிலீட்டட்னு காட்டுது. சோ கஷ்டப்பட்டு ஆன்லைன்ல தேடி கண்டுபிடிச்சு பார்த்ததுல அந்த கொலாபரேஷன் வீடியோ போஸ்ட் பண்ண டேட் 2023ன்னு காட்டுது, which is ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால. கண்டிப்பா இந்த ரூட்டோட வெப்சைட்ல இன்னொரு பிராண்டுக்குமே கொலாபரேஷன் பண்ணிருக்காங்க. அதுவுமே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால தான். சோ 2023க்கு அப்புறமா அந்த சம்யுக்தா மேனன் ரூட்ல இல்ல அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு வரலாம். இப்போ இந்த 2023 ஞாபகம் வச்சுட்டு யூடியூப்ல போய் சும்மா சம்யுக்தா மேனன் ட்ரோல் வீடியோஸ் அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு மேட்டருக்கு இவங்களை போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. எதுக்குலாம் கேட்காதீங்கடா போட்டாடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி வச்ச 3 years பிஃபோர்ன்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாலேயும் இருக்காது, அதுக்கு அப்புறமும் இருக்காது. Freaky coincidence. நெக்ஸ்ட் ஷோபிதா. இவங்கள ரீசன்ட்டா இப்போ இந்த பொன்னியின் செல்வன்ல எல்லாம் பாத்துக்கலாம். இவங்களுமே ரூட்ல இருந்து வெளியே போனவங்க தான். ஏன்னா இவங்கள தான் நாக சைத்தன்யா கூட அதுக்காக 3 வருஷத்துக்கு முன்னால பண்ணிருக்காங்க, which is 2023ல. அதுக்கு அப்புறமா ரூட் மூலமா அவங்க எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. இப்போ இவங்களோட ட்ரோல் வீடியோஸ்னு சும்மா சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 1 வருஷத்துக்கு முன்னால ஒரு ட்ரோல் நடந்திருக்குது. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இவங்க தான் இப்போ நாக சைத்தன்யாவுடைய கரண்ட் வைஃப். சோ நாக சைத்தன்யாவுடைய செகண்ட் மேரேஜ் அப்போ, அதாவது இவங்கள மேரேஜ் பண்ணப்போ தான் அந்த ட்ரோல் வீடியோஸ் மீம்ஸ் எல்லாம் நடந்திருக்குது. லிட்டரலி பாத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் என்னையா பேர் அப்படின்ற மாதிரியும் பாடி ஷேமிங் பண்ற அளவுக்கு ட்ரோல் மீம்ஸ் இதெல்லாம் பண்ணிருக்கானுங்க. அதுவும் சொல்லி வச்ச மாதிரி இந்த பொன்னியின் செல்வன் வந்தப்போ இந்த ஷோபிதாக்கு ஃபயர்லாம் விட்டுட்டு நாக சைத்தன்யாவுடைய செகண்ட் மேரேஜ் அப்போ இந்த ட்ரோல்லாம் நடந்திருக்குது. இப்போ இதுல ஃபன் பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நாக சைத்தன்யாவுடைய எக்ஸ் வைஃப் யாரு, சமந்தா. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த சமந்தாவை மேனேஜ் பண்ணக்கூடிய செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி எதுன்னு கேட்டீங்கன்னா ரூட். சமந்தா ஸ்டில் ரூட்ல தான் டை அப்ல இருக்காங்க. Freaky coincidence. பாத்தீங்கல்ல. இது போக மாளவிகா மோகனையுமே ஒரு பீரியட்ல போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. எப்போன்னு கேட்டீங்கன்னா இந்த மாஸ்டர் படம் வந்து ரிலீஸ் ஆகி அது ஓடிடிலே வந்து கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதுல வந்து மாளவிகா மோகனோட ரியாக்ஷன் எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா மாளவிகா மோகனுமே ரூட்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க, அதனால தான் ட்ரோல் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருந்தது. பட் நான் தேடி பார்த்த வரைக்குமே மாளவிகா மோகன் ரூட்ல தான் இருந்திருக்காங்க. ஏன்னா ரூட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ பாத்தீங்க அப்படின்னா 2020ல ஜெகதீஷ் வந்து ஒரு லெட்டர் விட்டு இருந்தாப்ல. அதுல பாத்தீங்கன்னா மாளவிகா மோகனோட பேர் இருக்கும். பட் அவங்களோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா மாளவிகா மோகனோட பேர் இருக்காது, கொலாபரேஷன் செக்ஷன்லயுமே இருக்காது. பட் ரூட்டோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாத்தீங்கன்னா மாளவிகா மோகனுக்கு தனியா ஹைலைட்ஸே போட்டு வச்சிருக்காங்க. அதோட அப்டேட் படி பாத்தீங்கன்னா ஸ்டில் இந்த வருஷம் மார்ச் வரைக்குமே ரூட்டோட சேர்ந்து தான் கொலாபரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ ஸ்டில் மாளவிகா மோகன் ரூட்ல தான் இருக்காங்க. இது போக அதே லெட்டர்ல பட் ரூட்டோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அவங்களோட பேர் இருக்காது. ஆனா அவங்கள டார்கெட் பண்ணி இது வரைக்கும் எந்த ஒரு ட்ரோலுமே நடந்த மாதிரி தெரியல. அதே போல தான் அந்த ஆக்டர் ஸ்ரீநிதி செட்டி இருக்காங்க இல்லையா, அதாங்க இந்த கேஜிஎஃப் படத்தோட ரூட்டோட கொலாபரேஷன் செக்ஷன்ல இருக்குது. லாஸ்டா 2023ல ஒரு கொலாப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல. அண்ட் அவங்களுக்குமே இது வரைக்கும் ட்ரோல் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. அண்ட் ஃபைனலா இந்த ஓவியாக்கு ரூட் வாய் விட்டாங்க. இப்போ கூட வாய் விட்டுட்டாங்க. இப்போதைக்கு நமக்கு ஆன்லைன்ல இருக்கக்கூடிய இந்த பிரியங்கா மோகன், சம்யுக்தா மேனன் அண்ட் ஷோபிதா இவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா எஸ் ரூட் செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி மூலமா அந்த ரூட்ல இருந்து வெளியே வந்தவங்களுக்கு எதிராக டார்கெட் பண்ணி ஒரு ட்ரோல் கேம்பெயினோ இல்ல ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரியான நெகட்டிவ் பிஆர் கேம்பெயின் நடத்தப்பட்டிருக்கலாம்.
தெரியல நடத்தினா சரி, இப்ப இந்த நடத்துருவாங்க. நெகட்டிவ் பிஆர் கரெக்டா தப்பா அப்படின்ற மேட்டருக்கு வாரதுக்கு முன்னாடி இந்த பிஆர்ன்ற வேர்ட் இருக்குதுல அத பத்தின ஒரு ஃபேக்டர் சொல்லணும்னு விரும்புறேன். பொதுவாவே இந்த பிஆர்னு சொன்னது இப்போ ஜெனரல் ஆடியன்ஸுக்குமே இந்த வேர்ட் அதிகமா பழக்கப்பட்டிருக்கதாலையும் இந்த பிஆர்ன்ற வேர்டோடைய நெகட்டிவ் பக்கத்தை மட்டுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதாலையும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்ப இந்த ரூட்டே பாத்துக்கிட்டீங்கன்னா நெகட்டிவ் பிஆர் பண்ணிட்டாங்கப்பா, இல்ல ஒரு செலிபிரிட்டி திடீர்னு டாக் ஆஃப் த டவுனா மாறாருன்னா பிஆர் பண்ணிட்டாருப்பா, இல்ல எதனாவது ஒரு படம் ஓடுது பட் அதை தியேட்டர்ல பார்க்கும்போது மொக்கையா இருக்குதுன்னா பிஆர் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு ஒன்லி இந்த பிஆர்ன்றதோடைய நெகட்டிவ் பக்கத்தை மட்டுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படுறதால இந்த பிஆர்ன்றதே ஒரு தப்பான விஷயம் அப்படின்ற ஆமா, ஆமா. மக்கள் மத்தியில இருக்குது. பட் உண்மையாலுமே இந்த பிஆர் அதாவது பப்ளிக் ரிலேஷன்ஸை பில்ட் பண்ணக்கூடிய ப்ரொமோஷன் அண்ட் கேம்பெயின் ஒரு தப்பான விஷயமானு கேட்டீங்கன்னா தப்பே கிடையாது. பொதுவா ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ்க்கு அட்வர்டைசிங் பண்றது, டிவி சோஷியல் மீடியால ஆட்ஸ் பண்றது, ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் த்ரூ மார்க்கெட்டிங் பண்றது, இதெல்லாம் எப்படி அந்த ப்ராடக்ட் ஒரு சர்வீஸை விற்கிறதுக்கான வழிமுறையோ அதே போல தான் இந்த செலிபிரிட்டிஸ் அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் மக்களோட தொடர்பு படக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் தவிர மிச்சம் இருக்க எல்லாத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த பிஆர். இதை எல்லா செலிபிரிட்டிஸும் பண்ணுவாங்க. நாட் ஓன்லி சினிமா ஆர்டிஸ்ட், டிவி மீடியால ஒர்க் பண்றவங்க, பொலிட்டீஷியன், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. சோ பிஆர்ன்றது ஒரு தப்பான விஷயமே கிடையாது. பட் எங்க இது தப்பான விஷயமா மாறுதுன்னா யாரோ ஒருத்தருக்கு பிஆர் பண்ணணும், அவங்கள ப்ரோமோட் பண்ணி மார்க்கெட்ல பெருசா காட்டிக்கணும்ன்றதுக்காக இன்னொருத்தவங்களை கீழே தள்ளுறது, நெகட்டிவ் பிஆர் பண்றது இதெல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. நெகட்டிவ் நியூஸ்ல என்ன பேக்கேஜ் எல்லாம் வச்சிருக்கீங்க? எக்ஸ்பிளைன் அக்ரம். நீங்க எதெல்லாம் அழகா அடுக்கமா பண்றீங்களோ அதெல்லாம் அக்கிரமாவை மீம்ஸ் போட்டு அப்படியே மாத்துவோம். வக்ரம். நீங்க புண்ணியதமா என்ன பண்ணாலும் அது வக்ரமா மீம்ஸ் போட்டு மாத்துவோம். எக்ஸ்பிளைன் உக்ரம். உக்ரம்னா நாங்களே பர்சனலா உள்ள டீப்பா போய் உக்கமா மீம்ஸ் போட்டு அவங்கள உரிச்சு எரிச்சு விட்டுறோம். பட் இங்க என்ன ஆயிருதுன்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ்க்கு ஒரு தப்பான ஒரு ஆடோ ஒரு ப்ரொமோஷனோ பண்ணி ஒரு ஸ்கேம் பண்ணும் பொழுது அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது இது கொஞ்சம் தப்பா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியல நமக்கு. இதையே ஒரு செலிபிரிட்டிக்காக இன்னொரு செலிபிரிட்டியை டவுன் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் பண்றப்போ, இல்ல ஒரு செலிபிரிட்டியை டார்கெட் பண்ணி நெகட்டிவ் மார்க்கெட்டிங் பண்றப்போ இது ஒரு ஆர்கனைஸ்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியறது இல்ல. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க என்ன கிணறு அப்படி இருக்காங்க பேசியா? பொதுவா இந்த பிஆர்ன்றது பேக் எண்ட்ல எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான பிஆர் ஏஜென்சிஸ் அவங்களுக்கு என்னத்தை ப்ரோமோட் பண்ணணுமோ அதுக்காக யூசுவலா அவங்களே வச்சிருக்கக்கூடிய மீன் பேஜஸ், ஆன்லைன்ல இருக்கக்கூடிய மீன் பேஜஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எல்லாம் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு பே பண்ணி அதை பண்ண சொல்லுவாங்க. தென் அவங்க அதை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு 10% இந்த சோஷியல் ஃபோரம்ல அது ஒரு ட்ரெண்டிங் டாபிக்கா மாறும். மிச்சம் இருக்கக்கூடிய 90% பாத்துக்கிட்டீங்கன்னா ஆர்கானிக்கா இந்த சோஷியல் ஃபோரம்ல இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் அண்ட் மீன் பேஜஸ் எல்லாம் அப்பாடா ஒரு ட்ரெண்டிங் டாபிக் மாட்டுச்சு, அவங்களுக்கு தேவை டாபிக்கா மாறிடுச்சுன்ற ஒரே காரணத்துக்காக அதுக்கான மீம்ஸை போறது ட்ரோல் பண்றதுன்னு அதை ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தான் அது வைரல் ஆகி ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு போயினே இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிரியங்கா மோகனோட இஷ்யூவை சொல்லலாம். அண்ட் இப்போ இந்த லோக்கி ஆமா எதுக்குன்னே தெரியல, எதுக்கு அடிக்கிறோனே தெரியாம அடிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த பிஆர்ன்றதே அது போத் நெகட்டிவ் பிஆரா இருந்தாலும் சரி பாசிட்டிவ் பிஆரா இருந்தாலும் சரி அவங்க இந்த சோஷியல் ஃபோரம்குள்ள கொண்டு வரது வெறும் ஒரு 10% தான் இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 90%மே பாத்துக்கிட்டீங்கன்னா ஏன் அடிக்கிறோம் எதுக்கு அடிக்கிறோனே தெரியாம அடிச்சவனா தான் இருப்பான். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இப்ப இதெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா ரீசன்ட் டேஸ்ல நிறைய வீடியோஸை பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த பிஆர்ன்றதே ஒரு அண்டர்வேர்ல்ட் கேங்ன்ற மாதிரியும் அவங்க எல்லா ஸ்டேட்லயும் நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு ஒரு 30-40 ஃபேக் ஐடி எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரியாலிட்டின்றது இப்ப நான் சொன்னதுதான் ஏன் அடிக்கிறோம் எதுக்கு அடிக்கிறோனே தெரியாம அடிச்சவன் தான் பாதி பேர் இருப்பான். இதை தவிர ஒரு உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு எல்லா செலிபிரிட்டிஸும் பிஆர் டீம் வச்சிருக்காங்க, எல்லா பொலிட்டீஷியனுமே இன்னைக்கு பிஆர் டீம் வச்சிருக்காங்க. அவங்க போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பிஆர் பண்ணதான் செய்யறாங்கன்றதான் உண்மை. இதெல்லாம் பத்தி ஆல்ரெடி மர்மம்னு ஒரு படம் வந்தது. அப்போ நெகட்டிவ் பிஆர் மூலமா அந்த படத்தை அப்படின்றத பத்தி பேசியிருந்தேன். தென் இப்போ திரும்பவுமே இதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனாலதான் அந்த வீடியோவே பாசிஞ்சர் நான் தான் காப்பாத்துவா. முதல்ல ஒண்ணா காப்பாத்திக்கடி. நீ காப்பாத்திக்கிறேன் போறா. ஏன்னா இவனுங்க பண்ற அந்த பிஆர்லாம் இருக்குதுல இதுல உண்மையா பாதிக்கப்படுறது சாதாரண மக்கள் தான். பிகாஸ் ஒரு பிஆர் கம்பெனி அடுத்த வீக்குக்கு இந்த டாபிக் தாப்பா ட்ரெண்ட்ல இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 10% இம்பாக்ட மட்டும் இந்த சோஷியல் மீடியால கொடுத்து அது கம்பவுண்ட் ஆகி மல்டிபிள் ஆகி அந்த டாபிக் அடுத்த வாரத்துக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்கா மாறுற அளவுக்கு தான் இன்னைக்கு சோஷியல் மீடியா அல்கோரிதம்லாம் இருக்குதுன்னா நீ எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது எதை எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றது வரைக்குமே இன்னொரு பிஆர் கம்பெனியோ பிஆர் ஏஜென்சியோ தான் முடிவு பண்றான்றப்போ ஒன்னே ஒண்ணுதாங்க சொல்ல போகுது, திஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இஸ் ரியலி ஸ்கேரி. சூப்பர் நல்லா இருந்துச்சு. நானும் அதான் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. லோகேஷோட இது வந்து எம்டி ஆண்டுமே போட்டிருந்தாரு. அந்த வீடியோ ஃபுல்லாவே லோகேஷ் எனக்கு தெரிஞ்சு இதனாலதான் தூக்கிட்டாரோ அப்படின்னு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு யாராவது சொல்லியிருப்பாங்க பாருங்க ரூட் மாஃபியா எம்டி ஆண்ட் அப்படின்னு இருப்பாங்க. இல்ல அது ட்ரோல் பண்றது ஓகே தான், ஆனா ரொம்ப டூ மச்சா அதாவது அது அந்த படம் இப்போ ஒழுங்கா எடுக்கல அதுக்கு அடிக்கிறது ஓகே, அதுக்குன்னு போட்டு எதுக்கு அடிக்கிறதுனே தெரியாம என்னென்னவோ பண்ணி ஏஐ போட்டு இது பண்ணி ஆஸ்தியாக்கே இது பண்ணிடுறாங்க.
ஆனா இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான். அதாவது நிறைய இது அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போய் இன்ஸ்டால பார்த்தாலே ஒரு ஒரு கும்பல் ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி அது பாசிட்டிவா போடுறாங்க. பார்த்தா அது ஃபுல்லா ஃபேக்கா இருக்கு. இன்னொருத்தவங்க அதை எடுத்து இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லி இன்னொரு கும்பல் அதை தூக்கிட்டு வருது. இது எது உண்மையே பொய்ன்னே தெரியல. அந்த அளவுக்கு குழப்பி வச்சிருக்காங்க. சினிமாலதான் இதை பண்ணிருக்காங்க. இப்ப அரசியல் வரையும் கொண்டு வந்து ஏன்னா இப்போ விஜய் வந்து அவங்க அரசியல் வர போய் எல்லாம் அவங்களோட ஃபேன்ஸுமே அதை நோக்கி போயிட்டாங்க. சினிமாவை விட்டுட்டு அதுக்கு போய் அவங்க அரசியல்ல இருக்கவங்க எல்லாரு கூடயும் மோத ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அங்க அரசியல்ல அவங்க என்ன சொல்றாங்க, இப்போதான் அவங்க ஏதோ சோசியல் மீடியாவில் இருக்கிற மாதிரியும் இப்போதான் அவங்களாம் ஆரம்பிச்ச மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவங்க முன்னாள்ல இருந்தே இருக்காங்க. நீங்க என்னதான் இப்போ இது பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் இந்த மாதிரி நெகட்டிவா தான் வந்துச்சுன்னா அது கீழே போய் கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டவங்க எல்லாரும் போய் அவங்க ப்ரொஃபைல போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களோட சப்போர்ட்டராக தான் இருக்கும். எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லை அதை சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ இருக்கும். இவங்க தான் மேக்சிமம் அந்த நெகட்டிவா இப்போ இது பண்றதும் உடனே அதை தூக்கி ஷேர் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா பிரியங்கா மோகன் இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பிரியங்கா உண்மையிலே எனக்கு அது டார்கெட்லாம் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க நடிச்ச லட்சணம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த அந்த படத்துல அந்த கன்னை சுடுறதெல்லாம் எவ்வளவு காமெடியா இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் சப்போர்ட் பண்ற அளவுக்குலாம் இல்லை. உண்மையிலே அது ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சனிவாரா அது அந்த படமுமே பார்த்தோம். அது நாங்க தெலுங்குல தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதுலயுமே அதாவது ஒரு சீரியஸான சீனுக்கு எப்படி நடிக்கணும், சோகமான சீன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்தா அப்புறம் எல்லாரும் அப்படி ஓட்டதான் செய்வாங்க. அதாவது இது தமிழ்நாட்டுல மட்டும் ஓட்டலாங்க, தெலுங்குலயுமே பிரியங்கா மோகனை ஓட்டியிருந்தாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதான் எல்லாம் சேர்த்து இவங்கதான் டார்கெட் பண்ணி அடிக்கலாம். அவங்க நல்லா நடிச்சு ட்ரோல் பண்ணா அது சொல்லலாம். உண்மையிலே நல்லா நடிக்காமலாம் எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரிதான் மாளவிகா மோகனையும் பாத்தீங்கன்னா அவங்க இந்த ஏதோ ஒரு விக்ரம் படத்தை நடிச்சிருந்தாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஏதோ ஒரு படம் நடிச்சாங்க விக்ரம் கூட, அது கூட சரியா போகல. ஆனா அவங்க ஸ்டார்டிங்ல நடிக்கவே தெரியாம இவங்களை தூக்கி போடணும்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க கெஞ்சி கூத்தாடி நடிச்சாங்க, அதெல்லாம் நியூஸாவே வந்துச்சு. அப்படி இருக்க அவங்க ஏதோ பயங்கரமான ஒரு நடிகர் மாதிரி காட்டிக்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு ஓவர் தான். யாரு சும்மா அதாவது சும்மா எல்லாரையும் ட்ரோல் பண்ணக்கூடாதுல்ல. இப்போ அது ரீசெண்டா பண்றாங்க. இப்போ ஆர்ஜே பாலாஜி வந்து எதுக்கு போட்டு அவரை போட்டு இப்போ லோகேஷ் மாதிரி அவர் ஃபேஸையும் மாத்தி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன எதுக்கு? ஆமா ஆமா, அதான் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.